ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சில்லி பரோட்டாங்க. இந்த நல்ல கிறிஸ்பியான சில்லி பரோட்டாவை இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டும் 1 இன்ச் அளவுக்கு ஒரு 2 துண்டு இஞ்சியும் சேர்த்து இது கூடவே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சில்லி பரோட்டா செய்கிறதுக்காக நான் ஒரு 6 பரோட்டா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா பரோட்டாவையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பரோட்டா எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பரோட்டாலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த கிரேவி நல்லா திக்காகி இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைனா இந்த வெங்காயம் தக்காளி கிரேவி வந்து ஃபுல்லாக தெறிக்கும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவியும் ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இதோட கலர் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நான் இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் 1 குடமிளகா க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு இன்னும் இந்த கிரேவி நல்லா திக்காகிற வரைக்கும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பரோட்டா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பரோட்டாவோட இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ரொம்ப டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான சில்லி பரோட்டா இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு நல்லா உடனே சூடாக சாப்பிடுங்க.
அப்போ தான் இந்த பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இதை செஞ்சு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் சாப்பிட்டோன்னா இந்த பரோட்டாவோட கிறிஸ்பினஸ்லாம் குறைஞ்சி போயிடும். இந்த சில்லி பரோட்டாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.